டேய் பார்த்து போடா. டேய் 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 ரெண்டு ரெண்டு அடிக்க வரா. ஹாய் கருவேல் ஃபார்ம்ஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கங்க. ஃப்ரீ ஃபயர் விளையாடுற பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு ப்ரீடிங் கேஜ் அமைச்சா எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. மறக்காமல் வீடியோவில் கேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய பேர் சிக்ஸு இந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ப்ரீடிங் செட்டப் இந்த மாதிரி குவாலிட்டியாக பண்ணி கொஞ்சம் சேல் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் டைம் ஆகுங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக அதில் தான் நான் சேல் அப்டேட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இப்போ எல்லாமே ப்ரீ புக்கிங்காக போகிறனால கொஞ்ச நாள் ஆகுங்க. நான் டைம் எடுத்து உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறேங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லா லிங்க்குமே சென்ட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு போஸில் வந்து கட்டர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், வெல்டிங் மிஷின் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா இப்போ நம்ம இது மகேஷ் அண்ணா கிட்ட எடுத்த சேவலுங்க, கரூர் மகேஷ் அண்ணா கிட்ட எடுத்த சேவல். கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக ப்ரீடிங் செட் பண்ணணும், இந்த லைனேஜில் செட் பண்ணுங்கிறதுக்காக நம்ம மிஷின்லாம் நம்மளே வாங்கி கேஜ் இனிமேல் நிறைய போடுற மாதிரி இருக்குங்கிறதுக்காக நம்மளே ரெடி பண்ணலான்னு சொல்லி வாங்கியிருந்தோம். கட்டர் நல்ல கட்டருங்க. வெல்டிங் மிஷினுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ஒர்க்கில் இருக்கவங்கள தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு நம்ம எடுத்தோங்க. அதில் வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த புக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அப்புறம் இந்த கண்ணாடி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதை பார்த்துட்டு யாரும் செய்ய வேணாங்க. எனக்கு வந்து நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். அதனால எனக்கு வந்து இது பெருசாக தெரிவிக்கல. பட் இது யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து யாரும் இந்த மாதிரி எதுவும் செய்ய வேணாங்க. கொஞ்சம் வேலையாட்கள் வச்சே பண்ணிடுங்க. நான் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறக்காக என்ன மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப தப்புங்க. இந்த மிஷின் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான மிஷினாகவே எடுத்துட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு 2 ப்ரீடிங் கேஜாவது போட்டு கொஞ்சம் ஃபார்மை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு ஆசைன்னு பேரில் தான் பண்ணுறேன். அதனால தான் இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளோட ட்ரீம் லைஃப். அதனால் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரீம் கேஜ் எல்லாமே பண்ணுறோங்க. ஃபர்ஸ்ட் டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அறுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, நான் ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு சுத்தமாக தெரியல. அதனால தான் எடுத்தோடனே இந்த சின்ன பட்டாவாக வாங்கினேன். ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க, என்னென்னா ப்ரீடிங் கேஜ் போடுற இந்த மாதிரி ரொம்ப லோவான ஒரு பட்டாலாம் வாங்கியிருக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பழகிறது அப்படிங்கும்போது இது வந்து வளையும், பயங்கரமாக வளையும். வெல்டு வைக்கிறதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு ஸ்ட்ரைட் வராது. இதிலலாம் அந்த நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டா தான் நம்ம ஒரு நல்ல பெரிய இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக வரும். ஏன்னா இப்போ நல்ல டீ ஷேப் பட்டாலாம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல் ஷேப் பட்டா அந்த ஆங்கிளில் எடுக்கிறோன்னா தாராளமாக பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம எல்லாருமே வெல்டு அடிக்கலாம். ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இது வந்து அந்த ஒரு ஸ்ட்ரைட்டாக வராது. கட் பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட்டு பழகிறது இதில் பழகிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா இந்த இது பார்த்திங்கனாலே தெரியும், வெல்டு வைக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் சிரமங்க. இதில் பழகுனா தான் நான் அந்த இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறக்காக இதிலே பண்ணேன். பரவாயில்லைங்க, நான் நினச்சதை விட கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் நீட்டாகவே பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஐடியாலாம் நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுட்டு எது முறையாக இருக்குன்னு தெரிஞ்சு தான் பண்ணோம். ரெண்டாவது இதோட காஸ்ட்டு ரொம்ப கம்மி. இந்த பட்டா பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மி. கிலோ பார்த்தீங்கன்னா 69 ரூபா தான். இந்த கம்ப்ளீட் கேஜ் எனக்கு செட் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வெறும் 3500 to 4000 இவ்வளோ தான் ஆகிருந்துச்சு. பட் இதில் நான் பச்சை படுதாவை மட்டும் நான் கணக்கில் சேர்த்துலங்க. ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம வீட்லேயே இருந்துச்சு. இந்த இது அதாவது இந்த பட்டாலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிலோ 69 ரூபான்னு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே அதிக காஸ்ட்டு. அரௌண்ட் ஒரு 1800 கிட்ட செலவாச்சுங்க. அது இல்லாமல் இந்த இது வாங்கியிருக்கோம். இந்த இது எதுக்காகனா இந்த பச்சை வலை இருக்குது பார்த்திங்களா, அதை கட்டுறதுக்காக வாங்கியிருந்தோம். பச்சை வலை ஒரு ரோலாக எடுத்தனால எனக்கு 1000 வந்துச்சு. அதில் வந்து 35 மீட்ரு இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அதில் ஒரு முக்கால்வாசி நம்ம யூஸ் பண்ணிட்டோங்க. இந்த இப்போது பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இது மட்டும்தான் மிச்சம் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேங்க. கவர் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறது அதுதான். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் இது ஒரு 80 ருபீஸ் வந்துச்சுங்க. இந்த டேக் ஒரு பாக்ஸு நம்ம ஒரு 2 பண்டில் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஆஸ்பட்டாஸ் ஓடு பார்த்திங்க அப்படின்னா 8 ஃபீட்டுங்க. ஆக்சுவலாக கூண்டு வந்து 8க்கு 6ங்களா. ஸோ அதனால் 8 ஃபீட் 2 எடுத்துக்கிட்டேங்க. அந்த 8 ஃபீட் பார்த்திங்கன்னா ஒன்று 550 ரூபா வந்துச்சு, ரெண்டும் சேர்த்து 1100 ரூபா வந்துச்சு. எனக்கு மொத்தம் அடக்கமே பார்த்திங்க அப்படின்னா பொருள் எச்சா வாங்கி எனக்கு 4000 தாண்டல. அந்த படுதாலாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மிச்சம் இருந்ததுங்க. இந்த படுதா வாங்குறீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 600க்கு மேலே வரலாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதெல்லாம் சேர்த்துனீங்க அப்படின்னா ஒரு 4200 இந்த கம்ப்ளீட் கேஜுமே பண்ணிடலாம். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபஸ்ட் டைம் பழகிறனால நான் இந்த மாதிரி பச்சை வலை இந்த மாதிரி கட்டினேன். ஏன்னா எடுத்தோடனே வெல்டு வச்சு பழகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நானே பண்ணேன். வெல்டு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறனால ஃபஸ்ட்டு இதில் பழகலாம், இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ண கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வெல்டு மெஸ்ஸில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக பண்ணேங்க. நிறைய பேர் கேள்வி இருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப நாள் தாங்காது அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம கூண்டை எந்த இடத்துல வைக்கிறோம், எப்படி பார்த்துக்குறோங்கிறத பொறுத்து தான் எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் லைஃப் வரும்.
அதே மாதிரி அந்த பருவத்தில் இருக்க ஃபீமேலு அந்த சேவல் அந்த மாதிரி ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அது மோஸ்ட்லி அடிச்சுக்கிட்டு வெளியே வர பார்க்காது. இந்த கொஞ்சம் நுணுக்கங்கள் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எந்த மெட்டீரியல் வேணாலும் வச்சு பண்ணலாம். எடுத்தோடனே ஹை காஸ்ட் போட்டு வாங்குறது ரொம்ப 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 தவறான ஒரு விஷயங்க. கேஜில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுதோ கம்மியாக பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக வளர்ந்துட்டோம், நல்ல ஓரளவுக்கு சிக்ஸு சேல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த டைமில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இடம் அந்த ப்ரீடிங் ஸ்டேஜுக்கு அது செட் ஆகுமா அதை யோசிச்சிடணும். ஏன்னா வீடியோ பண்ணுறோம், போடுறோம், வியூஸ் வருது, லைக் வருது, பார்க்குறாங்க, மக்கள் ஏமாறுறாங்கங்கிறதுக்காக பண்ணக்கூடாது. இந்த மணல்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க. நல்ல ஒரு மண்ணில் நல்ல இந்த தரம் இருக்க இடத்துல பண்ணோம் அப்படின்னா தான் எக்ஸுமே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ப்ரீடிங் கேஜ் போட்டோம் அப்படின்னா எக்ஸ் வந்து ஒரு பொறிப்பு திறன் ரொம்ப குறைஞ்சிரும். அந்தளவுக்கு நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், அந்தளவுக்கு இடம் அதுக்கு நல்லா சூட் ஆகணும், அதுக்கு வந்து கேஜில் இருக்கோங்கிற ஃபீல் வரக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். இதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் எக்ஸ் குவாலிட்டி வருங்க. அதனால் கேஜுமே எல்லாம் ஓரளவுக்கு வந்து இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே, ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத இடம் இல்லைங்களா, ஸோ அதனால் அந்த இடத்துல கம்பி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு கல்லெல்லாம் சின்ன சின்ன கல்லெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு கேஜ் ஓரளவுக்கு செட் பண்ணிட்டோங்க. இதில் தான் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுமே ஒழிய நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேஜ் ஸ்ட்ராங்காக போடுறோம், எவ்வளோ நல்லா பண்ணுறோம் அது வந்து கொஞ்சம் அடுத்த விஷயம். ஓரளவுக்கு நல்லா, ஏன்னா நானுமே இப்போ சேவலில் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஃபீமேல் விடையில் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணணும், அப்போ தான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போக முடியும். அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கங்கிறக்கா நம்ம பெருசாக பார்ட்டிஷன் போடுறது அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா யூஸ் கிடையாது. இன்னொரு விஷயம், சேவல் நல்லா அழுத்தமாக மிதிச்சாதான் எக்ஸ் வந்து குவாலிட்டி இருக்கும். அதனால் கேஜ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரீடிங் செட்டப் நல்லாயிருக்கும். என்ன தான் பெரிய கேஜ் போட்டாலும் ஒரு கேஜுக்கு ஒரு பார்ட்டிஷனுக்கு 5 ஃபீமேல் விடுறோம் அப்படின்னா எக்ஸு கண்டிப்பாக குவாலிட்டியாக வராது. எவ்வளோ பெரிய சேவல் எடுத்து போட்டிங்கனாலும் ஃபீமேலை வந்து அது நல்லா முதிக்கணும். ப்ரீடிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ரீடிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கேஜ் சின்னதாக இருக்கணும். அதே மாதிரி அதிகபட்சம் 2 ஃபீமேலுக்கு மேலே போடுறீங்கன்னா அதில் குஞ்சில் தரம் இருக்காது. 100க்கு 100 இது வந்து யாருமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு 5 ஃபீமேல் போட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த சிக்ஸ் வந்து குவாலிட்டி இருக்கவே இருக்காது. அட் அ டைமில் 5 ஃபீமேல் போட்டோம்னா 2 போடணும். அப்போனா இடம் சின்னதாக இருக்கணும், அணுகமாக இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்குங்க. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது வந்து நான் சொல்கிறதுங்கிறத விட எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ தான் நான் ரிசல்ட்டு பார்த்துட்டு எடுத்ததுலேருந்து சொல்கிறேன். எவ்வளோ பெரிய சைஸ் பேர் போட்டாலும் நம்ம ப்ரீடிங்க்கு அந்த ப்ராப்பராக அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோன்னா மட்டும்தான் இது வந்து நமக்கு சிக்ஸ் குவாலிட்டி இருக்கும். அதனால தான் இந்த சைஸ் நம்ம செட் பண்ணி எடுத்துருக்கோங்க. ப்ராப்பராக அந்த இடத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா உள்ளே ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணிடணும். ஏன்னா கொஞ்சம் ப்ரீடிங்குங்கும்போது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் இந்த இடத்த ஃபுல்லாக நீட்டாக சானிடைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே இந்த இடத்துல நம்ம ப்ரீடிங் பேர் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் விட்டேன். அடுத்த நாளுமே எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இந்த கூண்டு இருக்கிறதுக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட நைட்டில் நம்ம கோழியில் அடையும். நைட்டு கொண்டு வந்து உள்ளே விட்டுருவாங்க, மத்தியானம் ஒரு 12 மணிக்கு திறந்து விட்டுருவேன் ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது கோழி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த என்விரான்மெண்ட்க்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகும். சிக்ஸோட குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே அடைச்சி வச்சு பண்ணுறதுங்கிறது இப்போதைக்கு நான் பண்ணல, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆகட்டும். ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ இதெல்லாம் செட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதை நான் ரொம்ப அதிக ப்ரைஸ்க்கு நான் சேல் பண்ண போகிறேன். அதனால் அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்கிறக்காக இப்போதைக்கு இப்படி பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் இன்னும் பார்ட்டிஷன் கண்டிப்பாக நான் போடுவேன். பட் அந்தளவுக்கு நல்ல கொஞ்சம் குவாலிட்டியான எடுத்து நிப்பாட்டினா தான் அப்போ நமக்கு சிக்ஸ் வந்து நல்ல குவாலிட்டி இருக்குங்க. இந்த இடத்துல நைட் அடையுங்க. இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே இங்கே தான் நம்ம கேஜும் போட்டிருக்கோம். நைட்டு மட்டும் கொண்டு வந்து உள்ளே விட்டுருவேங்க. பகலில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் விட்டதுக்கப்புறம் துரத்தி விட்டுருவேன். பட் ப்ரீடர் எப்போவுமே உள்ளே தான் இருக்கணும். ப்ரீடர் நம்ம எதுக்காகவும் வெளியே விடக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் வந்து வெளியே தான் போகணும். அதாவது முட்டை வச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம கேஜில் போடக்கூடாது. முட்டை வச்சதுக்கப்புறம் நம்ம திறந்து விட்டுறணும். இல்லை 12 மணிக்கு மேலே முட்டை இல்லை அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக அந்த 2 ஃபீமேலையும் வெளியே விட்டுட்டு சேவலை மட்டும் ப்ரீடிங் கேஜில் போகணும். ஃபீமேலை வெளியே விடுறீங்க அப்படின்னா ஃபீமேல் நல்லா போயிட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட் டே எக்ஸ் நமக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். அதே மாதிரி ப்ரீடரை ஏன் நம்ம கேஜுக்குள்ளேயே வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மற்ற ஃபீமேல் கிட்டே போகக்கூடாதுங்க. இதில் மட்டும்தான் நம்ம ப்ரீட் ஆகிட்டு இருக்கணும். இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாமே ரெகுலராக எக்ஸ் விடுது அப்படின்னா பக்கத்தில் இன்னொரு கேஜ் போட்டுட்டுங்க இந்த ப்ரீடர் எடுத்து அங்கே மாற்றணும். ஒரு நாள் இங்கே ஒரு நாள் அங்கே. எப்போனா இந்த கேஜில் இருக்க ஃபீமேல் வந்து எக்ஸ் ப்ராப்பராக லே பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ஒரு 2 முட்டை வச்சிருச்சுன்னா தேர்ட் டே எக்ஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீடர் உள்ளே இருக்கக்கூடாது. இதை வந்து பக்கத்து கேஜுக்கு ஷிஃப்ட் பண்ணிடணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அப்போ நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு எடுத்தோடனே 4 ஃபீமேல் விடுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. எக்ஸை வந்து ரொட்டீனாக எடுக்க பார்க்கணும். இதை பற்றி வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஃபுல்லாக சேனலில் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னாலும் மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு சண்டே டைமில் கால் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிங்க.